சித்தியெலாம் பெறலாம் ஓர்ந்திடுமின் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர். இந்த சுத்த தேகமாக மாறுகின்ற அந்த உண்மையை நாம் ஒவ்வொருவரும் கைவரப் பெற்றால் மனம் என்ற மாயை உலகத்திலே இருந்து ஆன்மா என்ற அழிவற்ற அருள் உலகத்திற்கு வந்து விடுகின்றோம். அதற்கு பிறகு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே நமக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டியவாறு கொடுத்து அவர் உடம்பாக நம்மை அவர் ஆக்கிக் கொள்வார். மரணத்தை தடுக்கின்ற செயற்களம்தான் இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருநெறி ஒழுக்கம். இந்த சுத்த உஷ்ணம் என்பது வள்ளல் பெருமானார் அவர்கள் ஏற்றி வைத்து அவருடைய அருள் அவ்வண்ணமே விளங்கி கொண்டிருக்கின்ற இடத்தில் படுகின்ற அந்த சுத்த நெருப்பாகப்பட்ட அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சேர்ந்திடவே ஒரு படுமின் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம். சித்தியெலாம் பெறலாம் ஓர்ந்திடுமின் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர். உலகமெலாம் கண்டிடுமோர் உளவை அறிந்திலிரே. வாழ்ந்த கடல் உலகறிய மரணமுண்டே அந்தோ மரணமென்றால் சடம் எனும் ஓர் திரணமும் சம்மதியாம். சார்ந்திடும் அம்மரணமதை தடுத்திடலாம் கண்டீர். தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே. வள்ளல் பெருமான் தனித்துவமாக நமக்கு வழங்கி இருக்கின்ற சிற்சபை. இந்த சிற்சபை என்பது பரம ஆத்மா இருக்கின்ற இடம். இந்த கண்டம் என்பது ஜீவன் இருக்கின்ற இடம். இந்த ஜீவனிலே இருக்கின்ற உயிர் அழிவற்ற ஆன்மாவோடு சேர்ந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு கலக்க வேண்டும். அதற்காகத்தான் அந்த சிற்சபை நடத்தை நமக்குள் இருந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை வள்ளல் பெருமானார் அவர்கள் உணர்ந்து அந்த தனித்திருக்கின்ற சிற்சபை நடத்தை வள்ளல் பெருமானார் அவர்கள் தரிசனம் செய்தார். அதன் மூலமாக அவர் கண்டறிந்த உண்மை வார்ந்த கடல் உலகு அறிய. இந்த பரந்த பூமியும் பரந்த கடலும் இருக்கின்ற எல்லா பகுதிகளிலும் எல்லா உயிர்களுக்கும் மரணம் உண்டுதான். ஆனால் மரணம் என்றால் ஒரு சடனம், ஒரு சின்ன ஒரு உயிருங்கூட அதை சம்மதிக்காது, சின்ன ஒரு சடப்பொருள் கூட அதை சம்மதிக்காது. ஆனால் நீங்கள்லாம் எப்படித்தான் அந்த மரணத்தை சம்மதிக்கிறீங்கன்ட்டு எனக்கு தெரியலையே. ஓர்ந்திடுமின் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்குங்க, நினைவுபடுத்தி பாருங்கள். நீங்கள் செய்கிற இந்த உலகச் செயல் ரெண்டு. ஒன்று சாப்பிட்றீங்க, இன்னொன்று தூங்குறீங்க. இதை ரெண்டும் தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களே ஒழிய இந்த மரணத்துக்கு காரணமாக இருக்கின்றவற்றை உணர்ந்து அதை தடுக்கின்ற செயலை செய்கின்றதை நீங்கள் செய்யவில்லை. அதற்காக மரணத்தை தடுக்கின்ற செயற்களம்தான் இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருநெறி ஒழுக்கம். எனவே இந்த சுத்த சன்மார்க்கத்தில் நீங்கள் அனைவரும் சேர்ந்து சித்தி பெற வேண்டுகின்றேன். இறைவனுடைய மரணமிலா பெருவாழ்வு என்கின்ற ஆன்ம லாபமாகிய மரணமிலா பெருவாழ்வென்ற சித்தியை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று வள்ளல் பெருமானார் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஐயா, இதில் இந்த நம்ம வடலூர் சபைக்கு சரி ஒவ்வொரு பூசத்துக்கும் இங்கேருந்து ஒரு 15-20 பேர் போய் அங்கே அணையா அடுப்பில் சமைச்சு அத்தனாயிரம் பேருக்கும் நம்ம வந்து இந்த 15 பேர், இது இல்லாமல் நாகை சபையும் இதில் கலந்து அந்த அருட்பெரும்
ஜோதியினுடைய அந்த இடத்துல செய்கிறத மகா புண்ணியமாக கருதுகிறோம். இல்லைங்க, அது மகா புண்ணியம் மட்டுமே அல்லங்கய்யா. வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற இந்த தேகம் சுத்த தேகம் மாற வேண்டுமே ஆனால் சுத்த உஷ்ணம் கிடைக்க வேண்டும். இந்த சுத்த உஷ்ணம் என்பது வள்ளல் பெருமானார் அவர்கள் ஏற்றி வைத்து அவருடைய அருள் அவ்வண்ணமே விளங்கி கொண்டிருக்கின்ற இடத்தில் படுகின்ற அந்த சுத்த நெருப்பாகப்பட்டது, சுத்த உஷ்ணமாகப்பட்டது. நீங்கள் அதில் பணி செய்கின்ற ஒவ்வொருவரும் சுத்த சன்மார்க்கத்தில் சிறந்தோங்கி வளர்வதற்கான மரணமிலா பெருவாழ்வை அடைவதற்கான தகுதி பெற்றவர்களே. இதை இந்த ஜீவகாருண்யத்தோடு கூடி இந்த சத்து விசாரத்தையும் அவர்கள் உணர்கின்ற பொழுது, ஆஹா, நமக்கு சத்து விசாரம் என்பது சுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணும், இந்த நாம் செய்கின்ற இந்த ஜீவகாருண்ய பணியும் சுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணுகின்றது. இவை இரண்டும் கிடைக்கின்ற பொழுது இந்த தேகம் சுத்த தேகமாக மாறுகின்றது. இந்த சுத்த தேகமாக மாறுகின்ற அந்த உண்மையை நாம் ஒவ்வொருவரும் கைவரப் பெற்றால் மனம் என்ற மாயை உலகத்திலே இருந்து ஆன்மா என்ற அழிவற்ற அருள் உலகத்திற்கு வந்து விடுகின்றோம். அதற்கு பிறகு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே நமக்கு வேண்டியதை எல்லாம் வேண்டியவாறு கொடுத்து அவர் உடம்பாக நம்மை அவர் ஆக்கிக் கொள்வார் என்பதுதான் இதனுடைய கருத்து. அதனால் நீங்கள் தீப மரக்கட்டளையிலே இருந்து சேவார்த்திகள் எல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் அங்கு சென்று அந்த அருட்பணியை வள்ளல் பெருமான் செய்திருக்கின்ற அந்த பணியை, அற்புத பணியை, தர்மசாலை பணியை நீங்கள் செய்வதனால்தான் இங்கு நித்திய தீபம் அறக்கட்டளையாக நீங்கள் வளர்ந்து வருகின்றீர்கள். எனவே அங்குங்கெனாது எங்கும் நிறைந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நீங்கள் முழுமையாக காணுகின்ற பேறு பெற்றிருக்கின்ற தீபம் அறக்கட்டளை இந்த நல்ல வேளையிலே வணங்கி மகிழ்ந்து வாழ்த்துகின்றேன். அருட்பெருஞ்சோதி, நன்றி.